Exodus, I think so. Exodus chapter 14, 6:1 வாசிங்க 6:1. 6:1 படிக்கலாம். Joshua chapter 6:1. Now Jericho was securely shut up because of the children of Israel. None went out and none came in. Amen. It's a common view towards Jericho. 5th chapter வாசிமா. 5th chapterல Jericho, Joshua 5th chapter. Hallelujah, hallelujah. 13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். When Joshua was by Jericho, that he lifted his eyes and looked. எல்லாம் சொல்லுங்க. All of you say, any leader, any man of God, any woman of God, any children of God, who learned the habit of lifting up the eyes. சொல்லுங்க, எந்த ஒரு தேவ பிள்ளையோ கண்களை ஏறெடுத்து பார்க்க பழகிவிட்டால் அவர்கள் அசாதாரண வாழ்க்கை வாழ தொடங்கி விடுவார்கள். Common people saw the closed door of Jericho in chapter 6:1. பொதுவான மக்கள் பார்த்தாங்க எரிகோ 6. பொதுமக்கள் பார்த்தாங்க எரிகோ 6ல கதவு அடைக்கப்பட்டிருந்தது. You and I are not common people. நீங்கள் நானும் பொதுமக்கள் கிடையாது. You can't repeat what the common people repeat. நம்ம பொதுமக்கள் என்ன செஞ்சாங்க அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. You can't live by the common sense, common opinion, common lifestyle. பொதுமக்கள் சொல்றதையோ பொதுமக்கள் லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல. We are called to live uncommon. நம்ம ஒரு தனித்துவமான வாழ்க்கை வாழணும். Super. Hallelujah. Hallelujah. Amen. 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 When Joshua lifted up his eyes by Jericho, he didn't see the closed door. He did not even see the Jericho wall. He saw a man. Clap your hand. Hallelujah. Hallelujah. எரிகோ யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கறப்ப அடைக்கப்பட்டிருந்த கதவை பார்க்கல, ஒரு மனிதன் உருவின பட்டயத்தோடு இருக்கறத யோசுவா பார்த்தாரு. யோசுவா எரிகோவின் சமவெளியிலிருந்து பார்த்த பொழுது அவர் கண்ணுக்கு மதில் சுவர் தெரியல, மூடி இருக்கிற கதவு தெரியல, ஆனா என்ன தெரிஞ்சது? சேனைகளின் அதிபதி தெரிந்தார். சேனைகளின் அதிபதி. ஆமென். Hallelujah. This is the difference between looking and lifting up your eyes. இதுதான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதுல ஒரு வித்தியாசம். Today the Lord is challenging you and me. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு சவால் கொடுறாரு. To have a different perception about life. வாழ்க்கையை பத்தி வேற ஒரு பரிமாணத்தை பார்க்கணும். No. கண்ணோட்டத்தை பார்க்கணும். You need to have a different insight into your day to day life. உங்க அன்றாட வாழ்க்கை குறித்த வேற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கணும். வேற ஒரு பார்வை பார்த்து வாழணும். Do not look as the natural man look. நீங்க சாதாரண மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க கூடாது. They live by their natural eyes, but you and I are called to live by the spiritual eyes. நார்மலோட கண்கள்ல தான் வாழ்றாங்க, ஆனா நம்ம ஆவிக்குரிய கண்கள்ல இருக்கோம். See here we see Joshua was different. Before Jericho fall, Joshua lifted up his eyes from Jericho to Jehovah. எரிகோ விழுகிறதுக்கு முன்னாடியே ஜோஷுவா தான் கண்களை எரிகோ விட்டு ஆண்டவர் யெகோவாவை நோக்கி பார்த்தாரு. யார் பார்த்தாரு? யெகோவாவை நோக்கி. Who was that person? This God, the angel of the Lord. He said, remove your sandal. The place where you stand is holy ground. யார் சொன்னது? யாரு? அவரோட கால்களை கலட்டு, செப்பலை கலட்டு, இது புனிதமான பூமின்னு சொன்னவரு. You know one thing? உங்களுக்கு தெரியுமா? What happened to his leader happened to him also. என்ன தலைவருக்கு என்ன நடந்துச்சோ அத இவருக்கும் நடந்துச்சு. Amen. Amen. What about your leader is for about you. It is about you. நம்ம லீடருக்கு என்னெல்லாம் தரிசனம் இருக்கோ நமக்கு இருக்குது. நம்ம லீடர் மேல என்ன அபிஷேகம் இருக்கோ அது நமக்கு இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி. ஆமென். ஆமென். மோசேக்கு தான் நடந்துச்சு இல்ல? கழட்டுப்பா, செருப்பு கழட்டுங்கற ஆண்டவர். அதே மாதிரி யோசுவாவும் செருப்பு கழட்டுங்கற ஆண்டவர். The same experience, the same calling, அதே அனுபவம், the same mantle, அதே same anointing, அதே அபிஷேகம், same mission, அதே same mission. Thank you Jesus. Time is running.
Everybody say Jesus lifted up his eyes. கண்களை ஏறெடுத்து பார்த்தார். Amen. Amen. When he lifted up his eyes, அவர் கண்களை எடுத்து பார்த்தபோது he saw the people, ஜனங்களை பார்த்தார். he saw their need, அவர் தேவைகளை பார்த்தார். and he saw அவர் பார்த்தார் what he is going to do. அவர் என்ன செய்ய போறான்றத பார்த்தார். He saw the challenge, அவர் சவால்களை பார்த்தார். and he saw the strategy. அவர் வந்து வழிமுறைகளை பார்த்தார். God wants you to look up. ஆண்டவர் உங்களை அப்படிதான் பார்க்க The விரும்புகிறார். Bible says very clearly. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know Genesis chapter 15. ஆதியாகமம் 15 15ல God, last week I told, God called Abraham. ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்தார். 5:5. He brought him outside and said, "Look now toward heaven." Everybody say, "Look now toward heaven." பரலோகத்தை நோக்கி. What do you mean by lifting up your eyes? கண்களை எடுத்து பார்ப்பதுனா என்ன? Don't look at the earth. பூமியை பார்க்காதீங்க. Don't look at the mud. களிமண்ணை பார்க்காதீங்க, மண்ணை பார்க்காதீங்க. Don't look at your flesh. உங்க சரீரத்தை பார்க்காதீங்க. Don't look at your past. உங்க பழச பார்க்காதீங்க. Look at the heaven. பரலோகத்தை பாருங்க. Look at the heaven. பரலோகத்தை பாருங்க. Amen. Amen. Colossians 3:1. கொலோசியர் 3 நீங்கள் கிறிஸ்துவுடனே சொல்லுங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில். If then you were raised with Christ, seek those things which are above, where Christ is sitting at the right hand of God. Amen. 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 If you are raised from God, with God, if you are raised with God, நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது with உண்டானால் Christ, கிறிஸ்து தேவனுடைய. what do you mean by that? What do you mean by that? அப்படினா என்ன? அப்படினா என்ன? அப்படினா என்ன? நல்ல உயிரோட பேசுங்க. What do you mean by that? அப்படினா என்ன? What do you mean by that? அப்படினா என்ன? If you are saved, நீங்க if ரட்சிக்கப்பட்டீங்க, you have received the salvation, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, if you become the child of God, நீங்க தேவனுடைய if you மாற்றப்பட்டீங்க, are a believer, நீங்க ஒரு விசுவாசியா if you இருந்தீங்கன்னா, are anointed tongue talker man of God, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு ஆளா இருந்தா, seek the things above. நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். Look the things above. நீங்க மேலானவைகளை பாருங்கள். Lift up your eyes above. கண்களை ஏறெடுத்து மேல பாருங்கள். Amen. Amen. There are everything, the things under the heaven are drowning and sinking and destroying. வானத்துக்கு கீழே பூமியில் இருக்கிற எல்லாமே உங்களை மூழ்கடிக்கும், சாகடிக்கும், நம்ம அழித்து விடும். When you look into the things above, it takes you, lifts you above. நீங்க மேல பார்த்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை மேல கொண்டு It போயிடும். raises you above. உங்களை மேல கொண்டு போயிடும். Actually you are from above. நீங்க மேல இருந்து வரப்பட்டவங்க. I am from above. நான் மேல இருந்து வரப்பட்டேன். வந்திருக்கோம், வந்தவர்கள். நாம் மேலிருந்து வந்தவர்கள், மேல இருந்து வந்தவங்க. தாழ்விலிருந்து வந்தவர்கள் அல்ல, கீழ இருந்து வந்தவங்க கிடையாது. ஆவியிலிருந்து வந்தவர்கள். We are from the spirit. Amen. We are from heaven. ஆவியிலிருந்து வந்தவங்க. So God wants us lift up our eyes towards the heavenly things. கர்த்தர் நம்மள வந்து பரலோகத்துக்குரிய காரியங்களை தான் கையெடுத்து பார்க்க சொல்றாரு. Ephesians 1:3 says. எபேசியர் 1:3 சொல்லுது. Ephesians 2:5 says. எபேசியர் 2:5 சொல்லுது. What it says? என்ன சொல்லுது? You are blessed in heavenlies. நீங்க பரலோகத்துல உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. உன்னதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். You are seated in heavenlies. நீங்க பரலோகத்துல உட்கார்ந்திருக்கீங்க. So you are belongs to heavenlies. நீங்க பரலோகத்துக்குரியவர்கள். God told Abraham, look now towards heaven. அது ஆபிரகாம் பரலோகத்தை நோக்கி பாரு. கடந்த காலத்துல நீங்க கீழே பாத்தீங்க, பூமியை பாத்தீங்க, சாபத்தை பாத்தீங்க, மாம்சத்தை பாத்தீங்க, பாவத்தை பாத்தீங்கப்பா. நீ கடந்த காலத்துல வாழல. Now look now, நிகழ்காலத்தில், as you are in Christ, you have to look the heaven, because you are seated in heavenlies, you are blessed in heavenlies. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கப்ப பரலோகத்தை தான் பார்க்கறீங்க. ஏன்னா உன்னதத்துல அவர் கூட உட்கார்ந்திருக்கீங்க, கிறிஸ்து கூட உட்கார்ந்திருக்கீங்க. அவரோட ஆசீர்வதிக்கப்பட்டது. Your real being is in heavenlies. நீ உண்மையிலேயே நீங்க உங்க பீயிங்கே வந்து ஒரு பரலோக lift up your eyes. அதனால கண்களை ஏறெடுத்து பாருங்க. Lift up your eyes. கண்களை ஏறெடுத்து பாருங்க. Amen. 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 Jesus saw. இயேசு பார்த்தாரு. Lifted up his eyes. அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தாரு. அவர் பார்த்தாரு. The need for the people. ஜனங்களோட தேவையை பார்த்தாரு. Food for the people. ஜனங்க உணவு பார்த்தாரு. என்ன நடக்க போதோன்ற நம்பிக்கை மேல பார்க்கல அவரு. He had already decided. Bible says because he already decided what he is going to do. அவர் என்ன செய்ய போறான்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டாரு. You know how did Philip look? எப்படி பிலிப் பார்த்தாரு? How did Andrew look? எப்படி அந்திரேயா பார்த்தாரு? They looked on the earth. அவங்க பூமிக்குரிய மாதிரி பார்த்தாங்க. What they said? என்ன சொன்னாங்க? They calculated.
அவங்க வந்து they counted the people, they counted the money. It was a natural look. அவங்க பணத்தை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தது, ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது ஒரு இயற்கையா பார்த்தது. Today God is asking us. ஆனா ஆண்டவர் நம்மள இன்னைக்கு கேக்குறாரு. Lift up your eyes. உங்க கண்களை எடுத்து பாரு. From your calculation. உங்களுடைய கணக்கு போறது. Your human perception. உங்களுடைய மனுஷனால யோசிக்கிறது. Your human opinion. உங்க மனுஷனால ஒபினியன்ல இருந்து. Try to get the view of God. எப்படி கடவுள் உங்களை பார்க்கறாரோ அப்படி ட்ரை பார்க்கணும். தேவனுடைய பார்வையை அதை பழகுங்கள். சொல்லுங்க பக்கத்துல பாச தேவ பார்வையை பழகுங்கள். தேவ பார்வையை பழகுங்கள். பிலிப் பார்வை வேண்டாம். ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாகுது அந்த செலவு பண்ணாங்க. தேவ வெரி குட் மேனேஜ்மெண்ட் டீம், பட் காட் வாண்ட் மிரக்கிள் டீம். அவங்க நல்ல ஒரு அதிகாரத்தை ஆளுமை நிர்வாகத்தை இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அற்புதத்தை பார்வதார். ஆமென்.